வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐ எம் கணேசன். இப்போ இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல இந்த சம் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்குங்க. இப்போ இந்த சம் பார்க்கணும்னா கொடுத்துருக்கிறது u is equal to log x square plus y square plus tan inverse of y by x. இதுல இருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா uxx plus uyy equal to 0. அதாவது பார்ஷியல் டெரிவேட்டிவ் ட்வைஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்லையும் பண்ணும்போது 0 வரும், நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். சரி, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் அது வந்து பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ அதை வந்து டோ யூ பை டோ எக்ஸ்னு சொல்லலாம், இல்லை சிம்பிளா யூஎக்ஸ்னே சொல்லலாம். அவங்க அப்படிதான் கொடுத்துருக்கனால அப்படியே எடுத்துக்கிட்டேன். சரி, லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பை எக்ஸ் இன்ட்டு எதை எக்ஸா நினைச்சோமோ உள்ள இருக்கிறத வந்து எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா 2x, ஒய் ஸ்கொயர் பண்ணா 0, அதனால அது போட தேவையில்லை. பிளஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ். tan இன்வர்ஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் வந்து 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது அப்படியே ஸ்கொயர் பண்ணோம்னா ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ல. எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல இல்ல, டினாமினேட்டர்ல தான் இருக்கு. டினாமினேட்டர்ல இருக்கிறனால 1 பை எக்ஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டிஃபரன்ஷியல் ஆஃப் 1 பை எக்ஸ் வந்து மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு இன்னொரு முறை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதை பார்க்கணும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறேன்னு பாருங்க. இதை வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா 2x பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்க மைனஸ் இருக்கு, இது இப்போதைக்கு இது வேணா இருக்கட்டும், ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர், அதை அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டு மிச்சத்தை அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ux is equal to, இப்படி கேன்சல் பண்ண பிறகு என்ன நடக்குதுன்னா டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருக்கு பாருங்க. அப்போ நம்ம டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ நியூமரேட்டர் என்ன இருக்குன்னா இங்க 2x இருக்கு, இங்க வந்து மைனஸ் ஒய் அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் யூஎக்ஸா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பட் நம்மளுக்கு யூஎக்ஸ்எக்ஸ் வேணும். அப்போ இதை இன்னொரு முறை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இது u பை வி மெத்தட்ல தான் பண்ண முடியும். ஸோ யூஎக்ஸ்எக்ஸ் அப்படின்னு பண்ணும்போது u பை வி மெத்தட், இது u இது v. ஃபார்முலா என்னது? v இன்ட்டு டிஃபரன்ஷியல் ஆஃப் u, நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்றேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ல. 2x பண்ணா 2, y பண்ணா 0, மைனஸ் u இன்ட்டு டிஃபரன்ஷியல் ஆஃப் v. vனா டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா 2x, ஒய் ஸ்கொயர் பண்ணா 0, அது போட தேவையில்லை, பை v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியல் u பை v மெத்தட் முடிஞ்சு போச்சு. அப்போ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ண போறேன். 2 உள்ள கொண்டு போனீங்கன்னா 2x ஸ்கொயர் பிளஸ் 2y ஸ்கொயர். இப்போ இங்க வந்து நான் 2x உள்ள கொண்டு போகும்போது மைனஸ் சேர்த்து உள்ள கொண்டு போகணும். ஸோ மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2x இன்ட்டு ஒய் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் டிஃபரன்ஷியல் முடிஞ்சிடுச்சு. அதை நம்ம ஃபர்தரா எடுத்து எழுதும்போது இப்போ நியூமரேட்டர்ல பார்த்தீங்கன்னா இங்க 2x ஸ்கொயர், இங்க மைனஸ் 4x ஸ்கொயர், ரெண்டு செப்பரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் 2x ஸ்கொயர், அப்புறம் பிளஸ் 2y ஸ்கொயர் பிளஸ் 2xy டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு யூஎக்ஸ்எக்ஸ். ஸோ யூஎக்ஸ்எக்ஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதாவது முதல்ல 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை. ஓகேங்களா? இப்போ நான் திருப்பி என்ன பண்ண போறேன், இதே யூவை எடுத்து வச்சுக்கிட்டு ஒய்ல 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேண்டியதுதான். பார்த்தீங்களா? திருப்பி நான் அந்த யூ எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ இதை வந்து யூஒய் அப்படின்னு சொல்லலாம். திருப்பி அதே மாதிரி லாக் எக்ஸ் பண்ணா 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we are differentiating with respect to y. அப்போ x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y பிளஸ் இப்போ tan இன்வர்ஸ் x, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது அப்படியே ஸ்கொயர் பண்ணும்போது y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு y. ஆனா அந்த y பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அப்போ 1 பை எக்ஸ் அப்படின்னு வந்துடும். அப்போ ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2y இங்கே வந்துடும். ஸோ 2y பை
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆஸ் யூஷுவல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் ஆஃப் டினாமினேட்டர் நியூமரேட்டர் கொண்டு போயிடுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 1/x இன்ட்டு 1/x. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் இங்கே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ல நம்மளுக்கு டினாமினேட்டர் போத் ஆர் ஹேவிங் சேம். அப்போ யூஒய்ன்றதுல கீழே எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், நியூமரேட்டர்ல இங்க வந்து 2y இருக்கு, அங்க வந்து ஒரு எக்ஸ் கேன்சல் ஆனால ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கு. இதுதான் யூஒய். இந்த யூஒய் இன்னொரு வாட்டி ஒய்ல டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ u by v மெத்தட் அப்ளை பண்ணணும். ஸோ uy இஸ் ஈக்குவல் டு u by v மெத்தட் என்ன ஃபார்முலா? v இன்ட்டு டிஃபரன்ஷியல் ஆஃப் நியூமரேட்டர். நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல. அப்போ 2y பண்ணா 2, y பண்ணா x பண்ணா 0, அதனால அதை விட்டுருங்க. மைனஸ் u இன்ட்டு 2y பிளஸ் எக்ஸ். u இன்ட்டு டிஃபரன்ஷியல் ஆஃப் v, டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல எக்ஸ் ஸ்கொயர் 0 ஆயிடும், ஒய் ஸ்கொயர் வந்து 2y பை v ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ கம்ப்ளீட்டாக டிஃபரன்ஷியல் பார்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 2 உள்ள கொண்டு போனீங்கன்னா 2x ஸ்கொயர் பிளஸ் 2y ஸ்கொயர். இப்போ இந்த 2y உள்ள கொண்டு போகும்போது மைனஸும் சேர்த்து உள்ள கொண்டு போங்க. ஸோ மைனஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 2xy ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஃபைனலா நம்மளுக்கு uy கிடைச்சிரும். uy அப்படின்றது என்னன்னா இங்க வந்து 2x ஸ்கொயர், இதை ரெண்டு செப்பரேட் பண்ணா மைனஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் 2xy பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளோட uy. ஸோ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு 0 வருதுன்றத ப்ரூஃப் பண்ண போறோம். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? uxxையும் uyyையும் இங்க ஆட் பண்ண போறேன். ஆல்ரெடி uxx கண்டுபிடிச்சிருக்கோம் மேல, அதை நான் இங்க எழுதுறேன், அப்படியே பாருங்க. மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 2y ஸ்கொயர் பிளஸ் 2xy. இதுதான் வந்து நம்ம uxx கண்டுபிடிச்சது. டினாமினேட்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் uyy இதோ இங்க கண்டுபிடிச்சிருக்கிறது 2x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் 2xy டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்னன்னா டினாமினேட்டர் எல்லாம் எப்படி இருக்குன்னா சேமா இருக்கு. அப்போ டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். நியூமரேட்டர்ல இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுங்க. 2x ஸ்கொயர் பிளஸ் 2y ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் 2xy. ஓகே, இப்போ என்னன்னா நியூமரேட்டர்ல மைனஸ் 2x ஸ்கொயருக்கு பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் பிளஸ் 2xy மைனஸ் எல்லாமே கேன்சல் ஆகி நம்மளுக்கு 0 பை திஸ் வருது. 0 பை எனிதிங் 0னால நம்மளுக்கு இந்த வேல்யூ 0ன்னு கிடைச்சிருக்கு. இதை தான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் சம்மோட ஆன்சர்.